அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நேர்களே, தேசிய நெடுஞ்சாலையில் நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பயணம், மேற்கொண்டு வருகிறவருடைய பயணம் இன்னுமே கூட எளிமையாக்குவதற்கான பல்வேறு பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இன்னொரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். வருகிறது வருடாந்திர பாஸ். ஆகஸ்ட் 15, 2025 முதல் ஃபாஸ்டாக் பயனாளிகளுக்கான வருடாந்திர பாஸ் ஆனது செயல்பட தொடங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடாந்திர பாஸ் எப்படி செயல்பட இருக்கிறது, யார் யாருக்கானது, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், பலன்கள் என்னென்ன, இதை எப்படி விண்ணப்பிப்பது, இந்த மாதிரியான தகவல்களை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸுக்கான விவரங்கள் என்னன்னு பார்க்கும்போது, இதுக்கான ஆண்டு கட்டணம்னு 3000 ரூபாய் என்ற அளவில் விதிக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்துக்கு 3000 ரூபாய் கட்டினா ஒரு ஆண்டு நீங்க பயணம் மேற்கொள்ளலாம். இல்லையேல் 200 டோல்கள் அப்படின்ற ஒரு லிமிட்டையும் வச்சிருக்காங்க. அதாவது 200 முறை நீங்க டோல்களை கடக்க வேண்டியது. அதாவது ஒரு சுற்று பயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு அண்ட் ஃப்ரம் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க ரிட்டர்ன் வரும்போது அது இரண்டாவது பயணமாக கருத்தில் கொள்ளப்படும். டு அண்ட் ஃப்ரோ அப்படின்றது ஒரே பயணமாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் இங்கே அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ எய்தர் நீங்க 200 டோல்கள் அப்படின்னு தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா இதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க 200 டோல்கள் நீங்க கடக்கலைனாலுமே அதோடைய வேலிடிட்டியானது முடிஞ்சிட்டு பேப்பர் யூஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு, அதாவது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டாக் கட்டண முறைக்கு அது மாறிக்கொள்ளும். ஸோ இந்த ஒரு ஆண்டு வருடாந்திர பாஸ் இது விருப்ப சேவையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு எஸ், இது ஒரு ஆப்ஷனல் சர்வீஸ் தான். விருப்பம் இருக்கிறவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாருமே இதை பயன்படுத்தணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இதனால் மெயின் பலன் என்னன்னா, அடிக்கடி நம்ம ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டு கடைசி நேரத்தில் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான சிரமங்கள் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நேர விரயமும் தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம அங்கே நின்றுட்டு இருக்க வேணாம், டக்குன்னு நம்ம போயிடலாம். நம்மளுடைய எந்த டோல்கேட்லையும் நம்ம திடீர்னு ரீசார்ஜ் பண்ணல, பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற சில நேரங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது நம்ம டைம் அங்கே வேஸ்ட் ஆகிறதும் இங்கே தவிர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா வாகனங்களுக்கும் கிடையாது. வணிக ரீதியான வாகனங்களுக்கு இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தாது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தும். ஸோ இந்த வருடாந்திர பாஸை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ராஜ்மார்க் யாத்ரான்ற ஒரு ஆப். அந்த ஆப் மூலமா நீங்கள் இந்த வருடாந்திர பாஸுக்கு விண்ணப்பிக்கலாம். அது இல்லைன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான NHAA உடைய வெப்சைட், அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லைன்னா சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகத்துடைய தளத்திலையும் இதற்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் இங்கே ரொம்ப தேவைப்படுது விண்ணப்பிக்கும் போது அப்படின்ட்டு பார்க்கும்போது, பதிவு செய்யப்பட்ட வாகனத்தோட உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடி, இந்த ஃபாஸ்டாக் எண் இணைக்கப்பட்டிருப்பது அவசியம். உங்களுடைய வாகன வெஹிக்கிள் நம்பரும் ஃபாஸ்டாக் ஐடியும் சிங்க்ல இருக்கணும். வேற ஒரு வாகனத்திற்கு போடப்பட்ட இந்த ஃபாஸ்டாக் ஐடி அப்படின்ற விஷயத்தை இதில் இணைக்கும் போது சிக்கல் ஏற்படும். அது தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது நான் டிரான்ஸ்பரபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க அக்கௌண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு இந்த வருடாந்திர இந்த ஆனுவல் பாஸை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வளவு எதுக்காக அப்படின்ட்டு கேட்கும்போது, சுங்கச்சாவடிகள் இல்லாத ஒரு சுலபமான ஒரு பயணத்தை சாத்தியப்படுத்துவதற்கான ஒவ்வொரு அடியில் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கியமான அடியாகத்தான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கூடிய விரைவில் இந்த சுங்கச்சாவடிகளுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லுவதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த GPS அடிப்படையிலான டோலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். அதுல தனிப்பட்ட முறையிலான இந்த பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும்னு நிறைய புகார்கள் அது சம்பந்தமா போயிட்டு இருந்தது. அதனால அது இன்னும் அமலுக்கு வராமல் அது தாமதமாகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் இன்னொரு முறை, அதாவது பேரியர் ஃப்ரீ டோலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தடையில்லாத ஒரு பயணம், ஏதோ சுங்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க நிற்க வேணாம் வழியில், தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு சுலபமான பயணத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஒரு முறை வரப்போகிறது. அதுதான் தானியங்கி நம்பர் பிளேட் அடையாள முறை அடிப்படையிலான ஃபாஸ்டாக் முறை என்று சொல்கிறார்கள். விரைவில் இது அமலுக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதாவது உங்களுடைய நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு கேமராஸ் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஊருக்கு வைக்கப்பட இருக்கிறது. அந்த கேமராஸ் உங்களுடைய நம்பர் பிளேட்டை அந்த போட்டோ எடுத்து அதன் அடிப்படையில் நீங்க பயணம் செய்த அளவு அதன் மூலமா அவங்க கணக்கிட்டு உங்களுடைய ஃபாஸ்டாக்ல இருந்து இந்த பணமானது டிடெக்ட் செய்யப்படும். ஆட்டோமேட்டிக்காக இது நடைபெற இருக்கிறது. ANPR ஃபாஸ்டாக் சிஸ்டம் என்று இதை சொல்கிறார்கள். இந்த முறையானது வரும் நாட்களில், இன்னும் சில மாதங்களில் சில இடங்களில் மட்டும் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் இந்த ஆனுவல் பாஸையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி பயணம்
மேற்கொள்பவர்கள், ஹைவேஸில் அதிகமாக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இது ஒரு வரமாக அமையக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லப்படுது. இல்லைங்க, நான் ரேராக தான் பயணம் மேற்கொள்வேன்னவங்க வந்து பேப்பர் யூஸ் அதுக்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய KYC இருக்கு இல்லையா, அதை அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் 31. இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்க வேண்டியது இங்கே அவசியமாகிறது. ஸோ வரும் ஆகஸ்ட் 15 முதல் ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டேக்ல உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வசதிகள் கிடைக்கப்பெறும். அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசியம் நடக்கும் நிச்சயமா.